Welcome students, our next heading is accelerated motion. So, during non-uniform motion of an object, the velocity of the object changes from instant to instant. அப்போ ஒரு மோஷன் நடக்கிற போதே அந்த ஆப்ஜெக்டுடைய வெலாசிட்டி தொடர்ச்சியாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா that motion is called non-uniform motion அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டூ வீலர் எடுத்துகிட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணும்போது அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லோவாக போகும், அடுத்து அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுவோம், அடுத்து ஸ்டாப் பண்ணும்போது அப்படியே கிராஜுவலாக ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணுவோம். அப்போ த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் நோ மோர் கான்ஸ்டன்ட், ஸோ இட் சேஞ்சஸ் வித் டைம். டைமுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். Such a motion is said to be accelerated motion. So what is mean by acceleration? The rate of change of velocity அப்படின்னு சொல்ல போகிறோம். அதாவது velocity with respect to time change ஆகிட்டே இருந்தால் that is called accelerated motion. So here two types of accelerated motion. One is uniformly accelerated motion, the other one is non-uniform accelerated motion அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். In accelerated motionல the change in velocity of the object per unit time is same. ஒரே மாதிரி velocity change ஆகிட்டே இருந்தால் the object is said to be moving with uniform accelerated motion. See here, a car is move along x-axis-னு வச்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்டில் அது 10 கிலோமீட்டர் பர் ஹவரில் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது செகண்ட் வரும்போது அது 15 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகுது. தேர்ட் செகண்டில் 20, ஃபோர்த் செகண்டில் 25, ஃபிஃப்த்து செகண்டில் 30. ஸோ அப்படியே ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு 5 இன்க்ரீஸ் ஆகுது ஒவ்வொரு செகண்ட்லையும். தட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பர் யூனிட் டைம் இஸ் சேம். ஒவ்வொரு யூனிட் டைம்லையும் கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா that motion is called uniformly accelerated motion. On the other hand, if the change in velocity per unit time is different at different times அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ இங்கே ஒரு கார் போகுது, ஃபர்ஸ்ட் செகண்டில் அது 10 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகுது, அடுத்த செகண்டில் 15 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகுது, அடுத்த செகண்டில் 30 கிலோமீட்டர் பர் ஹவர் வெலாசிட்டியில் போகுது, அடுத்த இதில் 32 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகுது, அடுத்த இதில் 40 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகுது. In each second the change in velocity is different and the object is said to be moving with non-uniform accelerated motion அப்படின்னு சொல்லுவோம். Right, now come to the derivation area. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, எப்படி வச்சுக்கலாம், வித் கிராஃபிக்கலோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கிடுவோம். கிராஃப்ஸ் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஓகே, இங்கே வெலாசிட்டி ஒய் ஆக்சிஸில், டைம் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிடுவோம். லெட் சம் டைம் t1ங்கிற டைமில் த வெலாசிட்டி நம்ம v1 இருக்குது. And some time t2ல the velocity at this point is v2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். Now the time interval, timed interval del t அப்படின்னா t2 minus t1. அப்போ இந்த டைம் இன்டர்வலில் the change in velocity equal to என்னன்னு சொல்லுவோம், v2 minus v1. velocity is a vector quantity, அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? அப்போ the average acceleration அப்படின்னா the change in velocity during the interval of the time. அப்போ change in velocityனா என்ன போடுவோம், v2 minus v1, அதை தான் del vன்னு போடுறோம்.
சேஞ்ச் இன் டைம் வந்து t2 மைனஸ் t1, அதை டெல்டின்னு போடுறோம். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்துட்டான். த ஆவரேஜ் ஆக்ஸலரேஷன் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி இன் த சேம் டைரக்ஷன் அஸ் த வெக்டர் டெல் வி. வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் எது இருக்கும்? ஆக்ஸலரேஷன் இருக்கும். அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்ஸலரேஷன். இன்ஸ்டன்டேனியஸ்னா என்ன சொல்லியிருந்தேன்? அந்த நேரத்தில், அந்த செகண்டில், அந்த மினிட்ல அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ ஆவரேஜ் ஆக்ஸலரேஷன் அப்படிங்கும்போது த ஆவரேஜ் அப்படின்னா இட் வில் கிவ் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஓவர் த என்டையர் டைம் இன்டர்வல். இப்போ 10 மினிட் ட்ராவல் ஆகுதுன்னா 10 மினிட்க்குரிய ஆக்ஸலரேஷன் தான் ஆவரேஜ் ஆக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். The average acceleration will not give the value of acceleration at any instant of time. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஆவரேஜ்னா 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணுறோம்னா 10 நிமிஷத்துக்குரிய சேஞ்ச் இன் வெலாசிட்டி தான் அதில் வரும். அப்போ ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டியை நம்ம கொடுக்க முடியாது. ஓகேவா? அதனால தான் இட் வில் நாட் கிவ் த வேல்யூ ஆஃப் ஆக்ஸலரேஷன் அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்ஸலரேஷன் வேணும்னா we make the time interval as small as possible. டைம் இன்டர்வலை அப்படியே குறைச்சிக்கிட்டே வர்றோம். தட் இஸ் த del t வேல்யூ very very small. that is it tends to nearly 0, not equal to 0, tends to 0 அப்படின்னு கொண்டு வரும்போது this can be written as in differential form dv by dt. அப்போ ஆக்ஸலரேஷனுக்கு டைரெக்டாக நம்மளுக்கு ஃபார்முலா கிடைச்சிருச்சு, dv by dt. இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்டோன்னா, ஆக்ஸலரேஷன் ஆஃப் த பாடி அட் எனி இன்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ரேட் அப்படின்னா என்னதுன்னா வித் வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டைமை பொறுத்து வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது. அப்போ டி பை டிடிங்கிறது தான் ரேட். டைம் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம். இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ் ரெண்டுமே எதில் வரும்? சேஞ்சில் வரும். அதனால் ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு டிவி பை டிடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. டக்குன்னு எழுத சொன்னால் இந்த மாதிரி எழுதிடணும். நம்ம ஆல்ரெடி வெலாசிட்டிக்கு ஒன்று சொல்லியிருக்கோம். வெலாசிட்டியை என்ன சொன்னோம்? வெலாசிட்டி ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐடியா இருக்குங்களா? ரைட். இப்போ ஃபர்தராக பார்ப்போம். ஸோ ஆக்ஸலரேஷன் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. அதனுடைய எஸ்ஐ யூனிட் வந்து, ஸோ ஆக்ஸலரேஷன் என்னது? வெலாசிட்டி பை டைம். ஸோ வெலாசிட்டிக்கு என்ன யூனிட்? ms பவர் -1. டைமுக்கு ஒரு செகண்டா, இது மேலே போனால் s பவர் -2. அப்போ ms பவர் -2. ஓகே. ஸோ கூடவே டைமென்ஷனல் ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ எம்முக்கு எல் போடுவோம், எஸ்ஸுக்கு டி. அப்போ எல் பவர் 1 டி பவர் -2. எம் கிடையாது, மாஸ் கிடையாது, அதனால் எம் பவர் 0ன்னு போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து ஆக்ஸலரேஷனில் 2 டைப் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பாசிட்டிவ் ஆக்ஸலரேஷன், இன்னொன்று நெகட்டிவ் ஆக்ஸலரேஷன் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் ஆக்ஸலரேஷன் என்ன சார்? The velocity of the object is increases by increasing time. டைம் இன்க்ரீஸ் ஆக அந்த பாடியோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சுன்னா இட் இஸ் செட் டு பி பாசிட்டிவ் ஆக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்லோப் இருக்குது. ஸ்லோப்புக்கு மேலிருந்து அந்த பாலை விடுறேன். அப்போ கீழே வர 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 அதனுடைய ஸ்பீடு என்ன ஆகிட்டே வரும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கை நினைவுபடுத்துங்க. பார்க்கில் இந்த சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். இங்கே ஒரு கிட் உட்காந்து அப்படியே சறுக்கிட்டே வருவார். அப்போ ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக வருவார், கீழே வர 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 எப்படி வருவார்? ரொம்ப ஸ்பீடாக வருவார். ஓகேவா? வித் இன்க்ரீஸ் ஆஃப் டைம் த வெலாசிட்டி இஸ் இன்க்ரீசஸ்
that is called positive acceleration. இதையே இப்படி மாற்றி யோசிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்லோப் இருக்குது, நான் இந்த பாலை கீழிருந்து மேலே உருட்டி விடுறேன். அப்போ என் கையிலிருந்து ரிலீஸ் ஆகும்போது வேகமாக போகும். டைம் ஆக ஆக அதனுடைய வெலாசிட்டி என்ன ஆகிட்டே வரும், டிக்ரீஸ் ஆகிட்டே போகும் இல்லையா? அப்போ with increase of time the velocity is decreases, it is called a negative acceleration. The negative acceleration is always called as retardation or deceleration. Deceleration அப்படின்னு சொல்லலாம், or deceleration அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? So it is called a retardation or deceleration அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த 3 வார்த்தை உங்களுக்கு தெரியணும். இது இம்பார்ட்டன்ட். ரிட்டார்டேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட், டீஆஸ்லரேஷன் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸில் எழுதிடலாமா? அப்போ ஆஸ்லரேஷன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ ஏ ஈக்குவல் டு rate of change of velocity in x component unit vector I cap. அதே மாதிரி dy by dt, that is rate of change of velocity in y component unit vector j cap, and the rate of change of velocity in z component and the unit vector k cap அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? இந்த இங்கே கொடுத்துருக்கான் dvx by dt னா x component, dvy by dt னா y component, dvz by dt na z component. They are components of instantaneous velocity அப்படினு கொடுத்திருக்காங்க. Now the velocity is written in terms of displacement. The acceleration displacement termsல எப்படி எழுதுவோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ரைட். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் velocityயை எப்படி போடுவோம்? velocity equal to rate of change of displacement அப்படின்னு சொன்னோமா? x காம்பனண்ட்ல நான் எழுதி காட்டுறேன். ஓகேவா? அப்போ ஆக்ஸலரேஷன் x காம்பனண்ட் என்ன வருது? ax equal to dvx by dt. ஓகே. அப்போ d by dt the x காம்பனண்ட் vxக்கு பதிலாக என்ன போடுவோம்? இங்கே பாருங்க dx by dt. அப்போ ஈக்குவல் டு என்ன வரும்? d ஸ்கொயர் x by dt ஸ்கொயர். ஐடியா புரிஞ்சுக்கலாம்? அதே மாதிரி y காம்பனண்ட்னா vy ஈக்குவல் டு dy by dtன்னு போடணும். அப்போ ஆக்ஸலரேஷன் இதே ஃபார்மெட்டில் எழுதி பாருங்க, d ஸ்கொயர் y by dt ஸ்கொயர். அதே மாதிரி z காம்பனண்ட்னா வெலாசிட்டி எப்படி எழுதணும்? dz by dt அப்படின்னு எழுதணும். அப்போ d ஸ்கொயர் z by dt ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ ஆக்ஸலரேஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுதும் போதே we get the equation like that. அப்போ ஆக்ஸலரேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுதும் போது இங்கெல்லாம் ஸ்கொயர் வருதா? அதனால இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் பொசிஷன் வெக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகேவா? ரைட். அடுத்து கிராஃபிக்கலி இந்த விஷயத்தை பார்க்க போகிறோம், ஸ்லோப்பை. இப்போ நான் இங்கே சார் என்ன வரைஞ்சிருக்கேன்? வெலாசிட்டி டைம் கிராஃப் வரைஞ்சிருக்கேன்னா இப்போ இதுக்கு ஒரு ஸ்லோப் எடுக்கலாம். ஒய் ஆக்சிஸ் வேரியேஷன் எதை கொடுத்துருது? டிவி. எக்ஸ் ஆக்சிஸ் வேரியேஷன் எதை கொடுத்துருது? டைம் டிடி. ஸ்லோப் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேனா? ஸோ சேஞ்ச் இன் ஒய் ஆக்சிஸ் பை சேஞ்ச் இன் எக்ஸ் ஆக்சிஸ். சேஞ்ச் இன் ஒய் ஆக்சிஸ் என்னது? டிவியா? சேஞ்ச் இன் டைம் என்னது? டிடியா? அப்போ டிவி பை டிடி என்னது? ஆக்ஸலரேஷன். அப்போ இன் வெலாசிட்டி டைம் கிராஃப், in velocity time graph the slope will give the acceleration that is given here. Okay va? So graphically the acceleration is the slope in the velocity time graph. Okay, now
come the another area. இப்போ ஒரு velocity time graph எடுத்துக்கிறோம். It is given in this manner. Okay va? Now the area under the graph எதை கொடுக்குது அப்படின்னு கேட்டனா ஆசிலரேஷன் டைம் கிராஃப் எடுத்துக்கிறோம். அப்போ இது ஆசிலரேஷனாக வச்சுக்கிறோம், டைம் எடுத்துக்கிறோம். அப்போ ஏரியா அண்டர் ஆசிலரேஷன் டைம் கிராஃப் கிவ்ஸ் த வெலாசிட்டி. இது ஒன் வேர்டுக்குரிய இடம். வெலாசிட்டி கேன் ஃபவுண்ட் ஃப்ரம் த ஏரியா அண்டர் ஆசிலரேஷன் டைம் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சார்? இப்போ ஆசிலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா? டிவி பை டிடியா. அப்போ டிவி ஈக்குவல் டு இது இப்படி டிடி எங்கிட்டு கொண்டு வந்துருங்க, ஏ டிடி. இன்டகிரேட் ஆன் போத் சைட். அப்போ டிவி இன்டகிரல் பண்ண என்ன கிடைச்சிடும்? வி. ஸோ வித்தின் த டைம் இன்டர்வல் T1 டு T2வா. அப்போ இங்கே T1ங்கிற டைம் இன்டர்வல், இது T2ங்கிற டைம் இன்டர்வல். ஓகேவா? அப்போ இந்த டைம் இன்டர்வல்ல இந்த கர்வுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஏரியா, திஸ் ஏரியா இஸ் நத்திங் பட் T1 to T2 A into dt. That is the velocity of the area. வந்து எதை கொடுத்துரும் அப்படின்னா velocity of the object travel in the time interval T1 to T2 அப்படிங்கிறத இங்கே கடைசியாக கொடுத்துருக்கான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.